இப்போ கதைக்கு வரலாம். பொதுவாக இதில் சில விஷயங்கள் மகாபாரதத்தை கிளியர் பண்ணணும். இப்போ பாஞ்சாலிங்கிற திரௌபதியை சபை நடுவில் இழுத்து வந்து வஸ்திராபகரணம் பண்ணான். அதனால பெருமாள் வந்து காத்தார். அதனால அவள் என்ன ஆச்சு? என்ன பனிஷ்மெண்ட் அவளுக்கு? என்ன பனிஷ்மெண்ட்? ரொம்ப கேள்வி சுவாமி, ஏதாவது சொல்லுங்க. காட்டுக்கு போனா. கரெக்டா? எல்லாரும் ஒத்துக்கிறீரா? இல்லை. எஸ்ஸா நோவா? எஸ். அதுதானே. அதுதான் மகாபாரதத்தில் இல்லை. சூக்ஷ்ம கேளுங்க. இந்த தியூத சபையில் வரத்துக்கு முன்னாடி ஒரு சூது விளையாட்டு விளையாடலாம்ங்கிறா. அல்ல ஸ்டேக்கில் வைக்கிறா. முதல்ல ஆயுதங்கள், என்னுடைய ரதம், கஜதுரக பதாதிகள்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறான். எல்லாம் வச்ச உடனே கடைசியில் அவன் தன்னையும் தோத்து விடுறான் யுதிஷ்டன். அப்புறம் திரௌபதியை பணையத்தில் வைக்கும்போது தான் திரௌபதி வீட்டுக்கு விலக்கா 3 நாளில் இருக்கா. ஏகவஸ்திரதாரிணின்னு பேர். ரத்தம் வழியிறதுங்கிறார் வியாசர். அவளை நடுவு சபை கீழ்த்துன்னு வந்து ரொம்ப அவமானப்படுத்தி பகவான் வந்து காத்து கொடுத்தார். இதோட ஆயிடுறதா? அப்புறம் என்ன ஆயிடுறது? இந்த திருதராஷ்டிரன் என்ன பண்ணுறான்? அவனை மாதிரி ஒரு வர்ஸ்ட் ராஜா லோகத்தில் கிடையாது சுவாமி. அவளுக்கு வஸ்திராபகரணம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டா. அப்போ அவன் சொல்கிறான் ஒரு ஸ்லோகத்தில், மகாபாரதத்தில், நடந்து முடிஞ்சாச்சா அவள் வஸ்திரத்தை முழுக்க எடுத்தாச்சான்னு கேட்குறான். இந்த மாதிரி ஒரு ராஜா. அப்படி சொல்லி முடித்த உடனே கடைசியில் காந்தாரி வந்து பயமுடுத்துறா. ஐயோ, இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டியானா நமக்கு ஊரில் மழையே பெய்யாது. அந்த காலத்தில் மழை பெய்யலைன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லைன்னு அர்த்தம். அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லைன்னா வள்ளுவர் அதுக்காக தான் 10 குறளே வச்சார். அட்மினிஸ்ட்ரேஷன் அராஜகமாக இருந்தா, ராஜா ஒழுங்கா இல்லைன்னா, அராஜகமாக இருந்தால் மழை பெய்யாதுன்னு தெரியுது நமக்கு. அதனால அப்படி காந்தாரி வந்து பயமுடுத்துறா. அப்போ திருதராஷ்டிரன் என்ன பண்ணிடுறான்? திரௌபதி கம்பியருங்கிறான். நான் உனக்கு வரம் கொடுக்குறேன். பாருங்க, முன்னாடி நடக்கிறத தடுக்க முடியாத ராதை இப்போ வரம் கொடுக்குறான். அப்போ அவள் சொன்னான், என் ஆத்துக்காரால தாசியத்திலேருந்து மீட்டு விடு, இனிமேல் ஸ்லேவ்ஸ் கிடையாது. சரிம்மா, அவளுக்கு ஆயுதங்கள்லாம் கொடுத்தாச்சு, எக்ஸ்ட்ரா ஆஃபர், ஆடி தள்ளுபடி. அவளை மீட்டதோட ரத கஜ துரகபதாதிகள்லாம் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான் திருதராஷ்டிரன். எடுத்து இந்த மாதிரி 2-3 வரங்கள்லாம் கொடுத்து 3வது வரம் கேட்குறான். உனக்கு என்ன வேணுமோ கேளுங்கிறான். அவன் சொல்ல, எங்கள் அப்பா தர்மம் கற்றுக் கொடுத்துருக்கார், யாராவது ஆஃபர் கேட்டால் 2 தான் கேட்கணும், 3வது கேட்கக்கூடாதுன்னு ஒரு தர்மம் அந்த இடத்துல கூட பேசுகிறான் இல்லையா? அவன் நினச்சிருக்கலாம், இதை பாரு, உன் ராஜா பதவியை எங்கள் ஆத்துக்காரருக்கு விட்டு கொடுன்னு சொல்லியிருந்தா அந்த இடத்துல அவன் கொடுத்துருக்கணும். ஏன்னா அவன் வரம் ஆஃபர் பண்ணிட்டான். கேட்கல. அவன் போயிட்டு பஞ்சபாண்டவாள்கிட்ட சொல்றா, எனக்கு நடந்த அவமானத்துக்கும் நீங்க எனக்கு நடந்த அவமானத்தை, அதர்மத்தை கேள்வி கேட்காததுக்கும் நம்மளாம் பிராயஷ்சித்தம் பண்ணணும், காட்டுக்கு போகணும். அது எப்படிமா? திரும்பி போய் துரியோதனன் கிட்ட சூதாடவான்னு சொல்லுங்க. நீங்க இந்த வாட்டி போய் சொல்லுங்க. ஐயோ, நான் தோத்து போயிடுவேனே யுதிஷ்டன், எனக்கு வந்து பாவம் சீட் பண்ணி விளையாட தெரியாதே, எனக்கு வந்து மேட்ச் ஃபிக்ஸிங்லாம் தெரியாதேன்னு விட்டார். மேட்ச் ஃபிக்ஸிங்லாம் தெரியாது, நீ போய் விளையாடு, தோத்துப்போ, காட்டுக்கு போகலாம், பிராயஷ்சித்தம் பண்ணிட்டு அவனை வந்து அடிக்கணும் அப்படின்னு 2வது தடவை சூது விளையாடிட்டு தான் அவ போறா. முதல் தடவை சூதுல போறது இல்லை. இப்படி போறா. 12 வருஷம் வனவாசம், 12 years ஃபாரஸ்ட். ஏன்னா ஃபாரஸ்ட் லைஃப்னா கம்ஃபர்ட் எல்லாம் விட்டுடணும், அதெல்லாம் விட்டுட்டு இருக்கா. 13வது வருஷம் அஜ்ஞாதவாசம்னு பேர். அவ யாருன்னு தன்னை ரிவீல் படுத்தி கூடாது. அதில் ஒவ்வொருத்தர் ஒரு விஷயமா மாறிடுறா. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன், இவர் வந்து கங்கன்கிற பேரில் அந்த விராட்ட தேச ராஜாக்கு செஸ் மாஸ்டராக போயிடுறார் நம்ம யுதிஷ்டன். நகுல சகதேவாள்லாம் குதிரை பார்த்துக்கிற கூடிய இடம், அந்த மாதிரி கவு ஷெட்டு, ஹார்ஸ் ஷெட்டுக்கெல்லாம் போயிடுறான். பீமன் அவனுக்கு பிடிச்ச இடம், கிச்சனுக்கு போயிடுறான். பீமப்பா, பட்டப்பா மாதிரி பீமப்பாங்கிற பேரில் இருக்கான். எடுத்தா உட்காந்தாங்கன்னா தளிகெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அர்ஜுனனுக்கு தான் ப்ராப்ளம். அந்த காலத்து அர்ஜுனனுங்கிறது சச்சின் தெண்டுல்கர் மாதிரி ரொம்ப ஃபேமஸ். இப்போ சச்சின் தெண்டுல்கர் ரோல் நடந்தால் எல்லாரும் செல்ஃபி எடுத்துப்போம் பாருங்க. அதுமாதிரி அர்ஜுனன் ரொம்ப ஃபேமஸ். அதனால தான் பெருமாள் என்ன பண்ணிட்டார், ரொம்ப சாமர்த்தியமாக, அதை நாளைக்கு நான் சொல்லுவேன், ஒரு சாபவசமாக பிருகநலையாக மாற்றிட்டார். ஃபார்மையே மாற்றிவிட்டார். டிஸ்கைஸ் பண்ணி முன்னாடி மேக்கப்லாம் போட்டு மாற்றிட்டார். எடுத்தா இது அஜ்ஞாதவாசம். இந்த அஜ்ஞாதவாசம் 13வது வருஷம். 12வது வருஷம் வனவாசம் முடிய போறது. அப்ப அந்த நடு கேப்ல நடந்த ஒரு விஷயத்துக்கு தான் யக்ஷ பிரஷ்னம்னு பேர்.
ಪರಮ ಭಾಗವತ ಮೌನಿವರ ಶಶಿ ವಿಭಾಕರ ಸನಕ ಸನಂದನ ದೇಶ ಸುರ ಕಿಂ ಪುರುಷ ಕನಕ ಕಶಿಪು ಸುತ ನಾರದ ತುಂಬುರು ಪವನ ಸೂನು ಬಾಲಚಂದ್ರಧರ ಶುಕ ಸರೋಜ ಭವ ಭೂಸುರ ಬರುಲು ಪರಮ ಪಾವನುಲು ಘನುಲು ಶಾಶ್ವತುಲು ಕಮಲ ಭವ ಸುಖಮು ಸದಾನುಭವುಲು ಗಾಕ ಎಂದರೋ ಮಹಾನುಭಾವುಲು. As I'm speaking these divine lines of Sri Tyagaraja Swami, I've received the very divine Onavil of Thiruvananthapuram. This is going to be a grand, a mega Natya production titled Endaro Mahanubhavulu, a festoon of the devout. We have chosen the inspiring events from the lives of 14 Acharyas, Mahans, who have trod Bharata Bhumi. ದೊಡ್ಡಾಚಾರ್ಯ, ಆದಿಶಂಕರಾಚಾರ್ಯ, ವೇದಾಂತ ದೇಶಿಕ, ಮುತ್ತುಸ್ವಾಮಿ ದೀಕ್ಷಿತ, ಪೋತನ, ಜಯದೇವ, ಆಂಡಾಳ್, ಮೀರಾಬಾಯಿ, ಕಂಬನ್, ತಿರುಮಳಿಸೈ ಪಿರಾನ್, ಭದ್ರಾಚಲ ರಾಮದಾಸು, ಗೋಸ್ವಾಮಿ, ತುಳಸಿದಾಸ, ಪುರಂದರದಾಸ and Tukaram. We have strung it together into a beautiful dance production that is primarily Bharatanatyam based with movements of Odissi, Ghumar and Mohiniyattam, which is going to be multilingual as well with lines chosen from Sanskritam, Marathi, Braj Bhasha, Rajasthani, Telugu, Kannada, Tamil, so many languages put together. I've had the opportunity to work with dancers, Natya gurus of great repertoire in the last 15 years. This is an opportunity for me to have curated the production, to have done the storyboard and narrate the production in English. The choreography is by the very famous revered Kalaimamani Srimati Anita Guha. The music is by the great grandson of Subramanya Bharati, a Sangeet Natak Academy awardee, Dr. Rajkumar Bharati, and the soundscape design is by Sri Sai Shravanam, one of the contributing engineers to the award-winning Life of Pi movie. We have all come together to present this grand production Endaro Mahanubhavulu in your city. On the 26th and on the 27th of September at the Prestige Center of Performing Arts in Bengaluru, we are presenting this production. On the 3rd and the 4th of October, we are doing it at the Naradagana Sabha in Chennai. On the 1st of November, we are doing it at the Fine Arts Society, Chembur in Mumbai. And on the 29th of November at Kamani Auditorium in Delhi. Tickets are flying off the shelves. Please be present, buy your tickets and be with your family to watch this, I would say, once in a lifetime event. We are extremely thankful to the title sponsor, to the event sponsor, to the associate sponsors, and to those hands who have supported us. To the all of you, thank you. To the all of you, Vandanamulu, please be present. Namaskar. பொதுவா இது முன்னாடியே சொல்லியிருக்கேன், பல மகான்கள் பாகவதோத்தமாள் இந்த இடத்துல வராதவா கிடையாது, அவ அத்தனை பேரும் சொல்லியிருப்பா. நம்ம சனாதன தர்மம்ங்கிறது கேள்வி கேட்டு பதில் சொல்லி வந்த சம்பிரதாயம். வால்மீகி கேள்வி கேட்டார், நாரதர் பதில் சொன்னார், அதுதான் ஸ்ரீமத் ராமாயணம். யுதிஷ்டிரன் கேள்வி கேட்டார், அதே சமயத்தில் பீஷ்மாச்சாரியால் பதில் சொன்னார், அதுதான் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம். அர்ஜுனன் கேள்வி கேட்டான், கண்ணன் பதில் சொன்னார், அதுதான் ஸ்ரீமத் பகவத்கீதை. வைஷம்பாயனர் கிட்ட ஜனமேஜயன் கேள்வி கேட்டான், அந்த கேள்வி பதிலுக்கு மகாபாரதம்னு பேர். மதுர கவி ஆழ்வார் கேள்வி கேட்டார், செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னு எங்கே கிடக்கும்னு கேட்டார். உடனே நம்மாழ்வார் அது அத்தை தின்னு அங்கே கிடக்கும்னு முடிச்சு தொடங்கி வந்த பதிலுக்கு திருவாய்மொழின்னு பேர். ஆச்சா, அதனால கேள்வி கேட்டு பதில் வந்த சம்பிரதாயம் தான் நம்ம சம்பிரதாயம். ஆனா இன்னும் யோசிச்சு பாருங்க, எல்லா விடத்திலும் கேள்வி கேட்டவரை விட பதில் சொன்னவரின் அந்த பதில் தான் நம்ம உகப்போம். அர்ஜுனன் கேள்வி எவனா சொல்றானா, கிருஷ்ணருடைய பதில் பகவத்கீதையை தான் உகக்கிறோம். ஜனமேஜயர் கேள்வி கேட்டார்னு சொல்றது இல்லை, வைஷம்பாயனருடைய பதிலான மகாபாரதத்துக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. மதுர கவியாழ்வார் கேள்வி கேட்டதை விட நம்மாழ்வார் பதில் சொன்ன திருவாய்மொழிக்கு தான் ஏற்றம். வால்மீகி கேள்வி கேட்டு நாரதர் பதில் சொன்ன ராமாயணத்துக்கு ஏற்றம். மைத்ரேயர் கேள்வி கேட்டு பராசர மகர்ஷி சொன்ன பதிலான விஷ்ணு புராணத்துக்கு ஏற்றம். பரீட்சித் கேள்வி கேட்டு சுகபிரம்மம் சொன்ன ஸ்ரீமத் பாகவதத்துக்கு ஏற்றம். ஆனா இந்த இடத்துல கேள்வி கேட்கறது யக்ஷன், பதில் சொல்றது யுதிஷ்டன். அப்படின்னா என்ன இருக்கணும், யுதிஷ்டிர உத்தரம் அப்படின்னு இருக்கணும். ஆன்சர்ஸ் ஆஃப் யுதிஷ்டான கேள்வி டாபிக் என்ன, யக்ஷ பிரஷ்னம்
கேள்விக்கு இங்க இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி. ஏன்னா கேள்வி ஒவ்வொன்றும் மணி. இந்த யக்ஷப்பிரஷ்டம் தெரிஞ்சுட்டேன்னு வச்சுங்கோ, ஏறக்குறைய அடுத்த ஆடி உற்சவத்தை நீங்க உபன்யாசம் சொல்வேன். நடக்கிறதா இல்லையா பாருங்க. ஏன்னா அவ்வளவு வேதாந்த விஷயங்கள் அடங்கியிருக்கு. அது எப்படி சுவாமி நடந்தது அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல யுதிஷ்டிரன் வந்து ஒரு விஷயம் சொல்றார். காமியகவனம் அப்படின்னு ஒரு வனத்தை விட்டு வரா. இது மகாபாரதமா இருக்கிறதுனால கொஞ்சம் பெயரெல்லாம் பிடிப்படுறது கொஞ்சம் நாழி ஆயிடும். ஏன்னா நீங்கள்லாம் ராமாயணத்துல எக்ஸ்பர்ட், அது சொல்லவே வேண்டாம். பாகவதத்துல எக்ஸ்பர்ட். சுகபிரம்மமே டவுட் இருந்தால் நம்ம கிட்ட தான் வந்து கேட்கணும் பாகவதத்தில். அந்த அளவுக்கு நம்ம கேட்டு வச்சிருக்கோம். ஆனால் மகாபாரதம் எனக்கும் சேலஞ்ச், உங்களுக்கும் சேலஞ்ச். ஏன்னா 1600 கேரக்டர் பேர் வரும் மகாபாரதத்தில், 1600 பெயர்கள் வரும். அதனால சொல்றவருக்கும் சேலஞ்ச், உங்களுக்கும் சேலஞ்ச். அதனால கொஞ்சம் கூர்ந்து கேட்டால் புரியும். ஒன்றும் விராட் கோலி வந்து ஐபிஎல்ல லாஸ்ட் பால்ல 6 அடிப்பாரான்னு ஒரு த்ரில்லோட கேட்கணும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு த்ரில்லோட யக்ஷ பிரஷ்னம் கேட்கணும். ஆனால் நீங்கள் என்ன சொல்வேள், அவர் அடிக்கிற மாதிரி நீங்கள் த்ரில்லோட சொல்லணும். நானும் ட்ரை பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அது ஒன்றும். ரெண்டாவது, ஒருவேளை புஸ்தகம் மாத்துல இருந்தால், எழுதக்கூடிய பேனா இருந்தால், பேனா எழுதுறதுக்கு தானே. நீங்கள் ஃபோன் பக்கத்தில் பேனா வச்சுருப்பா, எல்லாராத்துலேயும் பாருங்க ஒன்று எழுத பேனா கொடுங்கன்னு அதை எழுதி 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 பார்ப்பா. அது கீர்த்தி பார்ப்பா, அது சட்டா, அது நிருசிமாவதாரத்தை எப்படி பகவான் வந்து சர்வ பிரகரணாயுத ஓம் நம பேப்பர்லாம் கிழியும், ஆனால் எழுதாது. அதனால தப்பி தவறி பகவத் கட்டாட்சத்தால் ஜாதகத்தில் பூர்வ புண்ணியாதிபதி ஸ்தானம்னா இருந்து உங்களுக்கு எழுதக்கூடிய பேனா கிடச்சுடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். தப்பி தவறி அந்த பேனாவையும் புஸ்தகத்தையும் எடுத்துட்டு வந்து எழுதக்கூடிய பழக்கம் இன்னும் இருந்தால், அதுவே போயிடுத்தே. படிக்கிற பழக்கமும் போயிடுத்து, எழுதுகிற பழக்கமும் போயிடுத்து. இன்னும் கேட்குற பழக்கம் மட்டும் கோயம்புத்தூரில் இருக்குது. லிசனிங், ஸ்ரவணம் மட்டும் இருக்குது. அதனால் நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு கேள்வி அப்ஜெக்டிவாக இருக்குது. இவர் கேள்வி கேட்டார், பதில் சொன்னார். இதெல்லாம் நீங்கள் உங்கள் பேரம் பேத்திக்கோ நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் மாதிரி கொடுக்கும். இப்போ என்னென்னா, காமிய கவனத்தை விட்டு துவைத்தவனம்னு ஒரு வனத்துக்கு வரா. ஸ்ரீய பாரவிங்கிறவன் கிராத்தார்ஜுனியத்தில் சொல்கிறான். ஸ்ரீய குரு நாமதிபஸ்ய பாலினீம் பிரஜா சுகாமாம்யமயும் தவேதித்தும் துவைத்தவனே வனேச்சரஹ. துவைத்தவனத்துக்கு வந்தா. அங்கே வந்து ஒரு ஆசிரமம் கட்டி வாழ்ந்துட்டு இருக்கும்போது தான் ஒரு கட்டம். அதை சொல்கிறார். விஹாய காமியகம் ராஜா சஹ பிராத்ரிபிரச்சுதஹ புனர்த்வைத வனம் ரம்யம் ஆஜகாம யுதிஷ்டிரஹ அப்படின்னு சொல்றா. இந்த கதையில ஒரு கதை வருதேங்கிறார் அவர். அதை ஜனமேஜயருக்கு வைஷம்பாயனர் சொல்றார். பிராமணார்த்தே பராக்ராந்த. சுவாமி கதையை சொல்லிட்டு போங்களேன், இந்த ஸ்லோகன்லாம் சொல்லணுமான்னு கேட்டா ஒரு விஷயம் சொல்றேன். யோகோ சதம், 100 நல்ல பசுக்களை, பால் கறக்கக்கூடிய பசுக்களை, பால் கொடுக்கக்கூடிய பசுக்கள். அந்த பசுக்கு 2 கொம்பு, கொம்புக்கு மேலே தங்க கொப்பி. இப்போ அது மாடுக்காக தானே இவ்வளோ போராடணும். ஒரு பக்கம் புல் பாலிட்டிக்ஸ், ஒரு பக்கம் கவு பாலிட்டிக்ஸ். அதனால அந்த கவுக்கு மேலே 2 ஹார்ன், ஹார்னுக்கு மேலே 2 கொப்பி, அதில் பெல்ஸ் தொங்குறது, மணிகள். அந்த மாதிரி 100 நல்ல பசுக்களை தானம் பண்ணதுக்கு சமமாம் ஒரு மகாபாரத ஸ்லோகம் கேட்டா. நீங்கள் இப்போ கவுண்ட் பண்ணிகிட்டே பாருங்க. இன்னைக்கு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பசுக்களை தானம் பண்ண மாதிரி இருக்கு. ஏன்னா அவ்வளோ ஸ்லோகம் நான் சொல்வேன். ஆற்றுல போய் நீங்கள் கணக்கில் எழுதி வச்சுக்கலாம். யோகோ சதம் கனகஸ்ருங்க மயம் ததாத்தின்னா பெரியவா. யோகோ சதம் கனகஸ்ருங்க, கனகஸ்ருங்கன கொம்பு, கனகன கோல்டு, கனகஸ்ருங்கமயம் ததாதி விப்ராய வேத விதுஷேஜ பகுஸ்ருதாய புண்ணியாம்ச்ச பாரத கதாம் ஸ்ருணியாம்ச்ச நித்தியம். பாரத கதை கேட்டால் அதுக்கு பலன் அப்படிங்கிறார். அதனால அந்த ஸ்லோகத்தை சேவிக்கிறேன். பிராமணார்த்தே பராக்ராந்த தர்மாத்மானோ யதவ்ரதாஹ கிளேஷமாச்ரந்த விபுலம் சுகோதர்க்கம் பரந்தபாஹ அப்படின்னு கதை. என்னென்னா, இவா பஞ்ச பாண்டவாள் இருக்கா. திரௌபதி பாவம் ஏதோ வாட்டர்லாம் எடுத்துன்னு வந்து ஏதோ சாதம் வேக வைக்கணும் போல இருக்கு. அக்ஷய பாத்திரம்னு அவளுக்கு எப்போவுமே ஒரு ரைஸ் குக்கர். அதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், கேட்டதை கொடுக்கும். உப்புமா வேணும்னா உப்புமா அப்படின்னா கரெக்டாக உப்புமா பண்ணியே கொடுத்துரும். ரவையை வறுத்து நம்ம பாவம் கல் கட்டி இதுவுமா தட்டி அதில் மோரை போட்டு அதில் இதை போட்டு இதெல்லாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம். உப்புமா, வெஜிடபிள் உப்புமான்னு ஒரு ஸ்பெசிஃபை பண்ணிட்டா வெஜிடபிள்ஸோடு இருக்கும். எல்லாம் அவளுக்கு அந்த மாதிரி சூரிய பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதனால் அக்ஷய பாத்திரம்னு பேர். அதனால் அக்ஷய பாத்திரத்தில் ஒரு தளிகை பண்ணிவிடுவோம். அதனால் குவான்டிட்டிக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அக்ஷய பாத்திரத்துக்கு ஒரு ரூல் என்னென்னா, கவுத்துட்டா அது அடுத்த நாள் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு ரூல் உண்டு. அது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு கவுத்துட்டேல்னு வச்சுங்க, அடுத்த நாள் தான் அதை யூஸ் பண்ண முடியும். நீங்கள் எவ்வளவு தட்டினாலும் அதுக்கு முடியாது. அதுக்கு ஒரு கதை இருக்குது, துர்வாசர் ஒரு சரித்திரம், அது அப்புறம் பார்ப்போம். பின்ன என்ன, ஒரு தளிகை பண்ணிகிட்டு இருக்கா. இப்படிலாம் எடுத்து எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமேன்னு போகும்போது ஒரு அந்தணர் ஓடி வந்தார்.
ஐயோ என் அரணிக்கட்டை காணும்னார். அரணிக்கட்டைன்னா என்ன சுவாமி அப்படின்னா, யாகம் பண்ணும்போது 2 விதம். ஆற்றுல ஒரு யாகம் பண்ணுறோன்னு வச்சுக்கோ, அந்த காலத்தில் ஃபயர் அதுக்கு வேணும்னா ஒன்றும் ஏற்கனவே எரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய அக்னிலேருந்து எடுத்துன்னு வரணும். முதல்ல யாராவது ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கணும், அவர் ஹி ஷுட் பி ஃப்ரீயாக கொடுக்கணும், அவர் அந்த அக்னியை எடுத்துன்னு வரணும். 2வது அரணிக்கட்டைன்னு 2 கட்டையை தேய்ச்சுட்டு வர ஸ்பார்க்கில் தான் யஜ்யம் தொடங்கணும். சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, கோபுரம் கற்பூரம் கிடைக்கிறதே படக் அப்படின்னு ஆரம்பிச்சா அது சபக்குன்னு பற்றிக்கிறதே, அப்படி பண்ணக்கூடாதுன்னு யஜ்யம். அதுவே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற யஜ்யத்திலே அப்படி பண்ணிட்டா பெரிய பாவம்ங்கிறது வேதம். இந்த யஜ்யத்துக்கு பண்ணுறதுக்கூடிய பாவங்கள்லாம் நீங்கள் கேட்டேன்னா நம்ம பண்ணவே வேண்டாம்னு தோணிடும். யஜ்யம் பண்ணும்போது வேற விஷயத்தை பற்றி நினைக்கக்கூடாது. இப்போ நடுவில் ஃபோன் அடிக்கிறது, பூம் பட் ஸ்வாஹா, ஹலோ 9 மணிக்கு நான் வந்துட்டு இருக்கேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டா பாவம். என்னங்கள் பண்ணலாமா வேண்டாமா அது தெரியல. அதனால இப்போ அந்த அரணிக்கட்டையை ஒரு மான் என்ன பண்ணிட்டு தான், இதெல்லாம் இவ்வளோ அழகாக வர்ணிக்கிறா. மானுக்கு கொம்பு, நீங்கள் யூஎஸ்க்கெலாம் போனேன்னா ரோட்லேயே நடு ரோட்லேயே ஓடும் பெரிய மான்லாம். அந்த மானுடைய கொம்பில் கரெக்டாக ஒரு கேப்பு, அது பாவம் உட்காந்து முகத்தை தேக்கணும்னு ஒரு மரத்துக்கிட்ட போயிருக்கு. அந்த மரத்துடைய காம்பில் அந்த கேப்பில் தான் கயரில் 2 அரணிக்கட்டையை ஒரு அந்தணர் தொங்க விட்டுருக்கார். பாவம் அவருக்கு என்ன தெரியும் அந்த மான்லாம் வரப்போகுதுன்னு. அந்த மான் இப்படி தேய்ச்சிருக்கு பாருங்க, கரெக்டாக அந்த அரணிக்கட்டை வந்து என்ன பண்ணிட்டு அந்த மானுடைய கொம்பில் மாட்டின்னு அப்படியே ஸ்டிக் ஆகிடுது அந்த இடத்துல. அந்தணர் பார்த்தார், மான்னர், அது மானுக்கு பாவம் இரவாத்தா பயம், அது ஓடுறது பாவம். அந்த அந்தணர் நம்ம கேஸ் மெதுவாக தான் ஓடுவார், அதனால் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுது. ஃபாஸ்ட்டாக போனோன்னா அந்த வழியாக போகும்போது தான் இந்த பஞ்சபாண்டவாள் அக்ஷய பாத்திர போஜனத்தை சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. அப்போ சொல்றா, அரணி சகிதம் மந்தம் பிராமணஸ்ய தபஸ்வினஹ மிருகஸ்ய தர்மமாணஸ்ய விஷாணே சமசஜ்ஜதஹ அபஷ்யந்தோ மிருகம் சாந்த துக்கம் பிராப்த மனஸ்வினஹ அப்படின்னு அது ஓடுற. இவாளும் ஓடுறா, ட்ரை பண்ணுறா, முடியல. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறது. அந்த அந்தணனும் நின்றுட்டார், ஐயோ என் அரணிக்கட்டை போயிடுதே அப்படின்னு பக்கத்தில் இருக்க யுதிஷ்டன் கிட்ட வர்றார். அப்பா எனக்கு எப்படியாவது அந்த கட்டையை தேடித்தாப்பா. உடனே அவர் வச்சுருக்கார், நக்குலா சஹதேவ் போங்கோ, அண்ணான்னா ரொம்ப மதிப்பு அவளுக்கு. ஜேஷ்டோ பிராதா பித்ரு சமஹா அப்படின்னாலும் ஓடி போகிறா. அவளுக்கும் கண்டுபிடிக்க முடியல, ரொம்ப டயர்டாயிடுறா. அந்த அந்தணர் கிளம்பி போய்டுறார். சுவாமி உங்ககிட்ட வந்தால் நீ கண்டுபிடிச்சி கொடுப்பீர்னா எல்லாரையும் ஏவி விட்டு அப்போ இப்படி போங்க அப்படி போங்க, ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார் அவர். சரி நம்ம சத்தியம் பண்ணியிருக்கோமே நினைக்கிறார் யுதிஷ்டிரன். அப்போ இந்த பஞ்சபாண்டவாளில் 4 பேர் சொல்கிறா, அண்ணா ரொம்ப தாகமாக இருக்கு, ஓடி 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 தாகம். இந்த மேரத்தான்லாம் ஓடுறா பாருங்க, இப்போ கோயம்புத்தூர்லேயே மேரத்தான் இருக்கா, நம்ம மேரத்தான். அதில் எப்படின்னா 10,000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவோம், அப்புறம் ஓடவே முடியாது, நடந்து தான் போகணும் இல்லையா. அதனால் அந்த மேரத்தானில் எல்லோரும் என்ன பண்ணிவிடுவான்னா, பாவம் புதுசாக ஓடுறவா என்ன மாதிரி இருக்கிற கேஸ்லாம் என்ன பண்ணிவிடுவோம், பாவம் எங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியும், அதனால் ஆரஞ்சு ஜூஸு, வாட்டர் பாட்டில், அப்புறம் பிஸ்கெட் பேக்கெட், பிக்னிக் மாதிரி போயிடுவாள். அந்த மாதிரி அதெல்லாம் பாவம் இவா கிட்ட இல்லை. அதனால ரொம்ப தாகம், என்ன பண்ணுறதுன்னு கேட்டபோது சொல்கிறான். அப்போது சொல்லும்போது நக்குலன் சொல்கிறான், அவன்தான் சின்ன தாயார் மாதிரியுடைய மூத்த பிள்ளை. நக்குலன் என்ன சொல்கிறான், அண்ணா நான் வேணா தேர்த்தம் எடுத்துன்னு வரேங்கிறான். ஒரு மரத்து மேலே ஏறி பார்க்குறான். அவளுக்குலாம் அந்த காலத்தில் டாக்டிக்ஸ் தெரியும், எந்த இடத்துல வாட்டர் இருக்குது அப்படின்னா கரெக்டாக சாரச பட்சிகள்னு சில பட்சிகள் அது ஒரு இடத்துல பறந்துட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோ ஒரு சவுண்டில், அப்படின்னா அந்த இடத்துல ஜலம் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன், என்னென்னா ராமன் காட்டுக்கு போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே தசரதன் ஓன்னு அழறார். அப்போ பக்கத்தில் நம்ம கௌசல்யா தேவி, அப்போ தான் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் நன்னா அவளுக்கு ஆரம்பிக்கிறது. முன்னாடிலாம் ரொம்ப 10 பாத்திரம் தேக்க வச்சுட்டார், ஒரே கை மேலே தான் அவருக்கு ஆசை. இப்போ வந்து கௌசல்யாவை பார்த்து கௌசல்யா கௌசல்யாங்கிறார். கௌசல்யா அதெல்லாம் பழையசெல்லாம் அவன் மறந்து போயிட்டா, நீங்கள் அப்படி சொன்னேலே அன்றைக்கி நாள்னு சொல்லலை, மறந்து போயிட்டா. அதனால் ஃபர்கெட் அண்ட் ஃபர்கிவ்னு விட்டா. சரி நீங்கள் எதையோ நினச்சின்னு கவலைப்படுறீங்களேன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், அந்த நாள் ஞாபகம். என்ன அந்த நாள் ஞாபகம்னா, அவர் சின்ன வயசில் இருக்கும்போது ஹண்டிங்கு போயிருக்கார், லைசன்ஸ்லாம் வாங்கிட்டு போயிருக்கார். கஜாஹா ஜலம் பிபந்தி, ஒரு ஜலத்தின் சப்தம் கேட்டபோது யானைகள் நீர் பருகின்றனவோ என்று நினைத்தானாம் தசரதன். அப்போ ஒரு பானத்தை அடிச்சார். அந்த அம்பு எப்படின்னா இலக்க போய் அடிக்கும், ஆனால் அதுக்கு இலக்கு எங்கே இருக்குன்னு தெரிய வேண்டாம், சவுண்டை பார்த்து அது போகும். அதுக்கு சப்தவேதின்னு பேர். சப்தவேதியோடு அடிச்சார், அது கரெக்டாக போய் அடிச்சுட்டு அம்மா அப்படின்னு ஒரு பிள்ளை விழுந்தது. அங்கே போய் பார்த்தா தான் ஸ்ரவணகுமாரன் ஒரு பிள்ளை விழுந்திருக்கான் தெரியும். அந்த காலத்தில் அதெல்லாம் மிருகங்கள் வந்துவிட்டான ஜலம் இருக்குது. ஆப்பிரிக்காவில் கூட பார்த்தேன்னா ஒரு கட்டம், கென்யா சதர்ன் பார்ட் ஆஃப் கென்யா கீழே இருக்க யுகாண்டாலேருந்து
அழகா ஒரு வருஷத்துக்கு 1 மில்லியன் யானைகள் வருஷம் மைக்ரேட் பண்ணும் ஜலத்தை தேடி. இன்னைக்கும் நீங்க அதை பார்க்கலாம். அந்த இடத்துக்கு போனேன்னா அந்த பர்டிகுலர் பீரியட்ல பாவம் அழகா அந்த யானைகள் ஜலத்தை தேடி போகும். அதுக்கெல்லாம் ஜலம் எங்க இருக்குன்னு முதல்ல தெரியும். சாரச பட்சிகள் இருக்குன்னு தெரிஞ்சு நக்குலன் என்ன பண்றான், நேரம் அண்ணா நான் போய் ஜலத்தை எடுத்துன்னு வரேன்னு போறான். அந்த தடாகத்துக்கு போறான். அந்த ஜலத்தை முதல்ல நம்ம குடிச்சுக்கலாமே இல்லையா, ஃபர்ஸ்ட் நம்ம குடிச்சுட்டு பிறருக்கு கொடுக்கலாம். இப்போ ஃப்ளைட்ல எல்லாம் போகும்போது என்ன சொல்லுவான்னா, அந்த ஒரு மாமி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், இப்போ வந்து நீங்கள் ஃப்ளைட்டு பறக்கும்போது எப்படியெல்லாம் நீங்கள் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு. அப்போது சொல்லும்போது சொல்லுவா, இப்போ ஏதாவது கொஞ்சம் அபாயகரமான கட்டம் வந்துடுத்துனா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு உங்கள் கவச்சங்கள் போட்டுக்குங்கோ, அப்புறம் பக்கத்தில் இருக்க வாழ்க்கெலாம் உதவுங்கோ. ஃபஸ்ட்டு செல்ஃபிஷ்ஷாக இருங்கோ, அப்புறம் செல்ஃப்லெஸ்லாம் இருங்கோ. முதல்ல உங்களை காப்பாற்றிக்குங்கோ. அதனால நக்குலன் பார்த்தார், சரி இந்த மாமியே சொல்லியிருக்காளேங்கிறதுக்காக முதல்ல ஜலத்தை எடுத்தார். ஜலத்தை எடுக்கும்போது ஒரு அசரீரி வாக்கு கேட்டுது. அசரீரி வாக்கு சொல்லிது, ஸ்டாப் இட் அப்படின்ட்டு. சார் இது ஓப்பன் வாட்டர் தானே, இது முல்லை பெரியார் கூட இல்லை, 2 ஸ்டேட்டுக்கு ப்ராப்ளம் இல்லை, காவேரியும் இல்லை. முதல்ல காவேரியில் ஜலம் இல்லை இல்லையா, அது இருந்தால் தானே. இப்போ என்ன ஒரு ப்ராப்ளம்னா, காவேரி நமக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் கொடுத்தது, ஜலம் ரொம்ப இருந்தால் தான் நமக்கு ப்ராப்ளம். இல்லவே இல்லைன்னா என்ன சண்டை போடுறது, இல்லை எங்களுக்கும் இல்லை, நான் பெங்களூர்லேன்னு வர எங்களுக்கும் இல்லை உங்களுக்கும் இல்லை, அது வந்து சேம் பிஞ்சுன்னு இந்த குழந்தைகள்லாம் விளையாடும் பாருங்க. சரி, ஸ்ரீரங்கத்தில் எப்படி பெருமாள் ஏழ்றாரு அப்படின்னா, ஸ்ரீரங்கத்தில் கொடுமையை கேளுங்க. இப்போ பெருமாள் வந்து தீர்த்தாவாரி பண்ணணும்னா ஒரு டேங்கர் லாரி வந்து அந்த ஜலத்தை காவேரியில் கொட்டி அதில் தீர்த்தாவாரி பண்ணி அந்த ஜலத்தை எடுத்துன்னு போய்ட்றான். அந்த நிலைக்கு நம்ம நதிகளை கொண்டு வந்தாச்சு. அதனால இது என்ன, வாட்டர் பாடியில் ஜலம் குடிக்கிறதுக்கு என்ன பர்மிஷன் வாங்கிக்கணும் இல்லையா, பர்மிஷன் எதுக்கு, டோல்கேட்டா இது வாங்கணும். நக்குலன் நான் உனக்கெல்லாம் ஆன்சர் பண்ண மாட்டேன். ஆபதாஸ்மதி மரியாதா ந நிமித்தம் ந காரணம் தர்மஸ்து விபஜ்யதர்த்த உபயோஹோ புண்ணிய பாபயோஹோ. இது செஞ்ச வார்த்தை கேட்டுட்டு உனக்கு நான் எதுக்கு ஆன்சர் பண்ணணும்னு நக்குலன் வந்து தீர்த்தத்தை பருகுகின்றான். உடனே அந்த இடத்துல மூர்ச்சையாய் கீழே விழுந்துடுறான். அது மூர்ச்சைன்னா எப்படின்னா, மூச்சு கூட அடங்கினாப்புல இருக்கு. ஏமா நக்குலன் போய் 15 நிமிஷம் 31 செகண்ட்ஸ் ஆச்சே, யாருமே போலியே. சகதேவா நீ போ. சகதேவன் போகிறான். அதே ஜலத்தை எடுக்கிறான். அது என்ன வந்து சொல்கிறது, இல்லை ஜலத்தை அப்போ குடிக்கப்படாது, நான் கேட்குற கேள்விக்கு நீ முதல்ல பதில் சொல்லிட்டு குடி. இப்படிலாம் எங்கேயாவது நடக்குமா? ஒரு ஆற்றுக்கு போகிறோம், நீங்கள் கொஞ்சம் ஜலம் கொடுக்குறீங்களா மாமி, இது பாருங்கள் நான் உங்களுக்கு 5 கேள்வி வச்சுருக்கேன், நீங்கள் 5 கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க, அப்புறம் ஜலத்தை கொடுக்குறேன் போங்க மாமி, பக்கத்தில் போய் வாங்கி போயிடுவோம். இல்லையா, அந்த சகதேவன் பாவம் குடிக்க போனால் அந்த ஒரு அஷரீரி வாக் சொல்கிறது, ஃபர்ஸ்ட் ஆன்சர் மை கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது. இவன் நான் அதனால் குடித்தான், மூர்ச்சை ஆகிட்டான். அடுத்தது நம்ம ஹீரோ இருக்காரு அர்ஜுனன் போகிறார், அடுத்தது பீமன் போகிறார், 4 பேரும் போயாச்சு. இப்போ யுதிஷ்டன் பார்த்தார் பக்கத்தில். இப்போ திரௌபதியை விட்டுட்டு வரணும். மறுபடியும் திரௌபதிக்கு இதே ப்ராப்ளம் தான். காட்டில் இவன் 5 பேர் இருந்தால் தனியாக விட்டுட்டு வந்துடுவா. என்னோட கூடவான்னு சொல்லலையா, அவளுக்கு வந்து ரொம்ப சௌகுமாரியத்தோட வளர்ந்தவோ, ஏற்கனவே அன்னைக்கு கோட்டா ஆயிடுத்து, 2 கிலோமீட்டர்ஸ் நடந்துட்டா. அதனால கால் வலிக்கிறது. ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துட்டா. இது பாருங்க, என்ன ஆனாலும் ஆயிட்டா, யாரும் கிட்னாப் பண்ணாலும் பண்ணிக்கிட்டோம், விடுங்கோ, நீங்கள் போய் அது என்ன ஆயிருக்குன்னு முதல்ல போய் பாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வரார் யுதிஷ்டன். அப்போது யுதிஷ்டன் வந்து ஜலத்தை எடுக்கும்போது மறுபடியும் இந்த அசரீரி வாக் சொல்கிறது, ஆன்சர் பண்ணிட்டு குடி. மற்றவா மாதிரி இவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா, ஹவு டேர் யூ கொஸ்டின். யோசிச்சார், நம்ம 4 பேர் விழுந்திருக்கானா என்னவோ காரணம். இவன் 4 பேர் சாதாரணப்பட்டவா இல்லை, உலகத்தையே ஜெயிக்கக்கூடியவா. இவாளியே இது தோற்கடிச்சிருக்கானா இது எப்பேற்பட்ட பேர் வழியா இருக்கும். மரியாதை கொடுத்தார் முதல்ல. யாரு நீ, அந்த பெரியவரே எனக்கு தரிசனம் கொடுன்னு சொல்லும்போது ஒரு கொக்கு வடிவத்தில் ஒன்று வருது, கிரேன். அது ஒத்த கால நின்றுருக்கு, ரிஷிகள் தபம் பண்ற மாதிரி. சரஸ்யேகேன பாதேன திஷ்டந்தமபராஜிதம் பிருச்சாமி கோ பவான் தேவோ நமே யக்ஷோ மதோ பவான் அப்படின்னு சொல்றது. அப்போ தர்மராஜா சொல்றார், அப்பா நீ யக்ஷன்னு சொல்லிக்கிற ஒன்னே, அதனால எனக்கு ஒரே ஒரு விஷயம், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் பதில் சொல்றேன், நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. ஓகே ஆஸ்க். அதுதான் யுதிஷ்டர். எந்த சமயத்துல எப்படி நடந்துக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நடப்பார். அவசரப்பட்டு ஹேஸ்டி டிசிஷன். அந்த காலத்தில் ரைட் ஆனரபிள் V.S. ஸ்ரீனிவாச சாஸ்திரின்னு இருந்த லெக்சர்ஸ் ஆன் ராமாயணான்னு ஒரு புஸ்தகம் சாச்சார். அவர் சொல்வார், தசரதா வாஸ் அ கிங் ஹூ யூஸ் டு ப்ராமிஸ் இன் ஹேஸ்ட் அண்ட் ரிப்பென்ட் இன் லீஷர். அவசரத்தில் வரத்தை கொடுத்துருவார், அப்புறம் ஏன் தான் கொடுத்தோமோன்னு உட்காந்து மெதுவாக உட்காந்து வருத்தப்பட்டு. அப்படிலாம் இல்லாமல் ஹேஸ்டியாக இருக்கக்கூடாது. எந்த ஒரு டிசிஷனுமே யோசிச்சுட்டு வரணும். யக்ஷ பிரஷ்னம் போகலாமா வேண்டாமான்னு மெதுவாக யோசிச்சுட்டு வரணும். வந்துவிட்டா மாட்டின்றுவள், அவ்வளோதான். அதனால இதில் இப்போ ஒரு கேள்வி, இப்போ நம்ம கேள்விகளுக்கு போகலாம். ஏன்னா 124 கேள்வி 5 நாளால் டிவைட் பண்ணுங்க, எவ்வளோ வருது? கிட்டத்தட்ட 24, 25. இப்போ இன்னைக்கு 45 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால
ஒரு நாளில் கிட்டத்தட்ட ஹாஃப் போயாச்சு. எடுத்தால் இன்னும் அதனால இப்போ மற்ற நாள் லோடெல்லாம் ஜாஸ்தியாகிடும். அதனால் இப்போ ஒரு கேள்விக்காக போக ஆரம்பிக்கலாம். ஒரு கேள்வியும் ஆச்சரியம். ஒன்றும் நீங்கள் இதை எழுதிக்கலாம். இல்லை சுவாமி அதெல்லாம் வேண்டாம், நாங்கள்லாம் கூறத்தாழ்வான் சுவாமி, ஏகசந்தாகிராகி, நீங்கள் ஒரு தடவை சொல்கிறேன் இல்லையா அப்படியே மனசுக்குள்ளே போயிடும்னா ரொம்ப ஆச்சரியம், பகவத் கட்டாட்சம் போகலாம். இல்லாட்டா மூணாவது ஃபோன்லேயும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் ஒன்றும் இப்போ இது பாட்டில் ஏதோ ஒரு காப்பிரைட் பிரச்சனை வந்தது, அதெல்லாம் எனக்கு வராது. இதெல்லாம் ரிஷிகளுடைய காப்பிரைட், நான் என்னத்தை வச்சுப்பேன், யார் வேணாலும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்.